ஜீ தமிழ்ல நம்பர் 1 சீரியல்ல ஒரு மேஜரான ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்குங்க. கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எஸ், எந்த சீரியல் அப்படின்றத பார்த்துடலாம். ஜீ தமிழ்ல நம்பர் 1 சீரியல் அப்படின்னா அது அண்ணா தான். அவ்வளோ அருமையா கதைக்களம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதுல ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சத்யா இருக்கார் இல்லையா, அவரோட ரோலை தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. முத்துப்பாண்டி கேரக்டர். ஏன்னா சத்யா ஆப்வியஸா BB8ல இருக்காரு. 50-60 நாள் கடந்து போயிட்டு இருக்காரு. பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி எபிசோட்ல என்ன காமிச்சிருந்தாங்கன்னா அவர் ஆக்சுவலி ஒரு போலீஸா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ பாசிட்டிவாகவும் காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா காமிச்சிருந்தாங்க, அப்புறம் இப்போ பாசிட்டிவா அழகா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இசக்கி முத்துப்பாண்டி காம்பினேஷன்ல அவ்வளோ அழகா இருந்தது. பட் சடனா ட்ரைனிங் போற மாதிரி எபிசோட்ல காமிச்சிட்டாங்க. ஏன்னா BB8 போறதுனால. ஸோ சரி, திருப்பி வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரைனிங்ல இருந்து வரும்போது அப்படியே ஜாயின் பண்ற மாதிரி பாத்துக்குவாங்கன்னு பார்த்தா இப்போ என்னன்னா கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, எவ்வளோ நாள் தான் அவங்களும் இசக்கியை மட்டுமே வச்சு ஓட்ட முடியும் இல்லையா. ஸோ இசக்கி முத்துப்பாண்டி பேருக்கு அவ்வளோ இது இருக்கும்போது அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாதானே உண்டு அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால சத்யாவை ரீப்ளேஸ் பண்ணி ஆக்டர் அஃப்சல் இருக்காரு இல்லையா, அவர் தான் ரீப்ளேஸ் பண்ணி இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சத்யாவோட பணிவிடும் மலர்வனத்திலையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இப்போ அண்ணா சீரியல்லையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அஃப்சல் பாத்தீங்கன்னா மூவிஸ் பண்ணியிருக்காரு, நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. இனி ஆகட்டும், முதலும் காதலும், நெஞ்சத்தை கில்லாதே, இந்த மாதிரி பல சீரியல் தொடர்ந்து இப்போ அண்ணா சீரியல்ல நம்ம முத்துப்பாண்டியா சத்யா ரோல ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ எஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் எப்படி பண்ண போறோம். நீங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு அஃப்சல் கரெக்டா இருப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்ல முத்துப்பாண்டினா நம்ம சத்யா தான் கரெக்டா இருப்பார்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க.